முருகா அப்படின்ற வார்த்தை அடிக்கடி என் வாயிலிருந்து வரும். வேலை வணங்குவதே என் வேலை, வேலையும் எனக்கு அதுதான். IBC பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோர்த்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், world's fastest growing salon chain. இவங்க பேசுகிற தமிழே இசையா இருக்கும். இவங்க அரசியல் ஆளுமை பண்ண அப்படியே பெண்கள் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நாமளும் மிகப்பெரிய ஆளுமையாக இவங்களை போல வரணும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு மேலே வரக்கூடிய பெண்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்படி நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் ஆளுநர், பாரத ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு. உங்களுடைய பக்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஐபிசியினுடைய இந்த பக்தி விருதுகளுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பக்திங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மேம்? பக்தி தான் சக்தி. என்னை தினம் தினம் இயக்கி கொண்டிருப்பதே பக்தி தான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு அடி கூட இறையருளால் இல்லாமல் எடுத்து வைக்க முடியாது, ஒரு நொடி கூட இறையருளால் இல்லாமல் நகராது. ஆக நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் இந்த பக்தி ஐபிசி பக்தி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேனால அது இறைவன் எனக்கு வழிகாட்டியது தான். ஒவ்வொரு நிமிடமும் என்னை வழிகாட்டி கொண்டிருக்கிறான்னு தான் நினைக்கிறேன். இறை உணர்வும் பக்தியும் சிறு வயதிலிருந்து என்னோடு இணைந்தது, என்னை உயர்த்தி கொண்டிருப்பதும் அதுதான். நீங்கள் பலமுறை பேசும்போது சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அந்த தெருமுனையில் இருக்கிற அந்த அம்மன் கோவிலில் போய் நீங்கள் வழிபட்டு தான் போவீங்க. நீங்கள் ஹைதராபாத்தில் ஆளுநர் மாளிகையில் இருக்கும்போதும் கூட அங்கே அந்த கோவிலில் பூஜை பண்ணீங்க. அது எல்லாமே பயங்கர ட்ரெண்டாகவும் ஆச்சு. நான் எல்லாரும் பார்த்து, அப்பா இங்கேருந்து அங்கே போய் எப்படி பாரு பக்திங்கிறத எப்படி எல்லாருக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தெய்வம்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா? எப்போ எனக்கு ஒரு மனசில் இருந்து எதையாவது நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன்னா, சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த தெய்வத்துக்கிட்ட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் தெய்வம்னு? இல்லை, எனக்கு அரசியல் கட்சியில் எப்படி தலைவர்கள்ட்ட வேறுபாடு இருக்கலாம், தெய்வங்கள்ட்ட எனக்கு வேறுபாடு கிடையாது. ஏறக்குறைய எல்லா தெய்வங்களும் எனக்கு வேண்டிய தெய்வங்கள் தான். ஆனால் முருகா அப்படின்ற வார்த்தை அடிக்கடி என் வாயிலிருந்து வரும். அதனால சும்மா அப்படி உட்காரும் போது முருகா, எந்திரிக்கும் போது முருகா. அதனால முருகன், வேலை வணங்குவதே என் வேலை, வேலையும் எனக்கு அதுதான். அதனால எல்லா இறைவன் எனக்கு இந்த இந்த தெய்வம் அந்த தெய்வம் கிடையாது. எனக்கு இந்து மதத்தில் பிடித்ததே எல்லாருக்கும் எல்லா தெய்வமும் இருக்குது. யார் யாருக்கு வேணுமோ அவங்கவுங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லாத்தையும் நவராத்திரி அப்போ அம்மனின் அலங்காரத்தை பார்க்கறதுக்காகவே ஒவ்வொரு கோயிலாக நான் போவேன். எனக்கு அம்மா அலங்காரம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் நான் படித்தேன். தஞ்சை மண்ணுனாலே பக்தியோடு இணைந்த மண். அப்போ மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருக்கும் பொழுது தஞ்சையில் நவராத்திரி விழாக்கள் ரொம்ப பிரபலம். அதில் ஒரு கோயிலுக்குன்னு இல்லை, இப்போ காமாட்சி அம்மன் கோயிலில் எப்படி இருக்காங்க, நம்ம வராகி அம்மனுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து பார்த்து போவேன். அந்த அளவுக்கு எனக்கு அது நானும் பக்தியையும் நானும் இறைவனையும் நான் வேறுபடுத்தி பார்த்ததே கிடையாது. அந்த சக்தி தான் நம்ம இயக்குகிறது, அந்த சக்தி தான் நம்மோடு இருக்கிறது. நம் மூச்சு பேச்சு அனைவருமே சக்தி தான், பக்தி தான். அதனால தான் பக்தி இல்லாதவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கோபமும் வரும். கண்டிப்பாக மேம். ஏன்னா கையில் கிளியோட ஆட்சி செய்தால் அது மதுரை மீனாட்சி, கையில் கிளி இல்லாமல் மருத்துவத்தோடு ஆட்சி செய்தால் அது நம்மளுடைய தமிழிசை மேம் அப்படின்ற அளவுக்கு எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற நீங்கள் பெண்கள் இன்னைக்கு எல்லா துறைகள்லையும் மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்தி துறை அப்படிங்கிறதுல பெண்களுடைய பங்கு அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க மேம்? இல்லை, முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ முன்னால் பாடகிகள் இருக்காங்க. ஏன் ஜோசியம் என்பது ஆண்களுக்கானது, பெரியவர்களுக்கானது என்பதை மாற்றிங்க. எனக்கு செல்வி அவர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஐயா அரிகேஷன் நல்லூர் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு, எல்லாரையும் லைனாக பேரை சொல்லணும், எல்லாரோட பேரை சொல்லணும். ஆக இந்த பக்தி என்பது நமது வாழ்வியலோடு ஒன்றியது என்பது. நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு சொல்கிறேன். பெண்கள் என்று வரும்பொழுது சொல்கிறேன். ஏன்னா கிராம தெய்வங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதுவும் காளி மாதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காளி மாதா எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல கால் மேலே கால் போட்டுட்டு அந்த திரிசூலத்தை வச்சுக்கிட்டு அந்த அசுரனை காலில் போட்டு மிதிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அரசியல்ல எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ அப்போ நான் காளியாவே மாறிடுவேன். அந்த காளி என்னோடு இருந்து அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த சக்தியை நான் பெறுகிறேன். உதாரணத்திற்கு நான் மாநில தலைவராக இருக்கும்போது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் பின்னாலே ரகசியமாக ஒரு நிருபரை அனுப்பி ஒரு 10 நாளைக்கு இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில தலைவர்கள் போகாத இடங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், எங்கள் நிருபருக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சிங்க. காலையில் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமைனா கேகே நகர் விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க, செவ்வாய்க்கிழமைனா வடபழனி முருகன் கோயிலுக்கு போகிறீங்க, புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ எனக்கு, வியாழக்கிழமை வடிவுடை அம்மன் கோயிலுக்கு போவேன், குரு ஸ்தலத்துக்கு போவேன், வெள்ளிக்கிழமை முப்பத்தம்மன் கோயிலுக்கு போவேன், சனிக்கிழமை ஆஞ்சநேயர், நம்ம பக்கத்தில் இருக்க ஆழ்வார் திருநகர் ஆஞ்சநேயர், அப்புறம் அசோக் நகர் ஆஞ்சநேயர், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஆக என்னங்க எப்போ பார்த்தாலும் காலையில் போனால் கோயிலில் தான் ஆரம்பிக்கிறீங்க என்ன? அப்போ நீங்கள் வேற யார் தலைவர்களையும் பார்க்கறதுலே வேற யாரையும் லாபி பண்ணுறது இல்லையா? என்னோட லாபியிஸ்டே கடவுள் தாங்க. அதனால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை எனக்கு கொடுப்பாங்க. திருப்பூர் கிருஷ்ணன் போன்றவர்கள், அது மாதிரி சீர்காழி அவர் சிவசிதம்பரம் அவர்கள் என்னோடு படித்தவர்கள், அதே மாதிரி நல்ல பெரிய பெரிய ஆளுமைகள் அந்த மனதிற்கு நமக்கு வீரமணி அவர்கள், இன்னும் நிறைய எல்லாரும் இருக்கிறாங்க. மேம் சொன்ன எல்லா கோவிலும் இதுக்கப்புறம் வந்து பெண்கள் படையெடுக்க போறாங்க நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா. நான் வடிவுடையம்மன் கோயில் என்னோட வாழ்வியலோடு ஒன்றியது. எங்க அப்பா 1979 திருவெற்றியூர் எம்எல்ஏவா இருந்த காலத்துல இருந்து போன பழக்கம். போய் நின்னா அப்படியே அந்த அம்மா எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்கு கொடுக்குற மாதிரி. நான் இன்னைக்கு உயர்வு ராஜ்பவனையே நான் கோயிலா மாற்றி வச்சிருந்தேன். எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு இவ்வளோ விளக்கு எரியுது ராஜ்பவனுக்குள்ள அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்கிற இடத்தை கோயிலாக வைப்பது எனதுக்கான, நாம் இருக்கிற இடம் கோயிலாக இருக்க வேண்டும் என்பது. சூப்பர் மேம். இருக்கும் இடமே கோவில் அப்படின்றத உங்களுடைய அந்த திருவாயால கேட்கறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க மன அமைதிக்காக ஏதாவது ஒரு ஆன்மீக பழக்கம், சில பேர் தியானம் பண்ணுவாங்க, சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது செய்யறது? ஒண்ணு நல்ல கேள்வி இது. நான் இறைவனை கும்பிடுறதுனால நான் ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன். எவ்வளவு கடுமையான அரசியல் சூழ்நிலையிலும் எனக்கு அமைதியை தருவது இறை சக்தி. அதனால அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. பட் யோகாவும் மெடிடேஷனும் காலையில் எனக்கு 1 மணி நேரம் செய்வது வழக்கம். ரொம்ப கடுமையான சூழ்நிலையில உடனே கண்ணை மூடி இறைவா உன்னோட பாதத்தில் நான் இந்த சூழ்நிலையை நான் சமர்ப்பித்துட்டேன், அதுக்கப்புறம் நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்றது உண்டு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, மருத்துவத்திலையும் இறைவன் நம்மளை காப்பாற்றுகிறார் என்று நினைப்பேன். என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகும்போது நான் சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு திருநீர் போட்டு விட்டா, இதுவரைக்கும் அப்படி செய்த நாட்கள் எல்லாம் என்னைக்கும் டிரான்ஸ்பிளான்ட் ஃபெயிலியரே ஆனது கிடையாது. சில நேரங்களில் நான் ஊரில் இல்லாத போது பண்ணாங்கன்னா அதில் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்போ சொல்லுவாங்க, நீ போட்டு விடுற திருநீருக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு. மயக்க மருந்து கொடுத்து கத்தி எடுத்து எல்லாம் பண்ணாலும் அந்த கத்தியிலையும் இறை சக்தி இருந்தாதான் அந்த ஆப்ரேஷனும் சரியா இருக்குன்றது. ஸோ நம்மளை ஆப்ரேட் செய்து கொண்டிருப்பது இறைவன். ஐயோ சூப்பர் மேம். அந்த கத்தியிலும் இறை சக்தி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கீங்க மேம். இவ்வளோ அழகா பேசின உங்களுக்கு வந்து நாங்கள் சிறப்பு செஞ்சுட்டு தான் அடுத்த விஷயத்துக்கே போகணும்னு இருக்கோம் மேம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சிறப்பு செய்யறதுக்காக டாக்டர் சௌந்தர்யா முகிலன் அவர்கள், MD சிவம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் எல்லா கலைஞர்களையும் பொதுவாக நிகழ்ச்சி அமைப்பை பற்றி எல்லாம் பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு ஓரத்தில் அடக்கமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். விடுபட்டு போச்சேன்னு ஃபீல் பண்ணாரா என்னன்னு தெரில. அந்த மைக்கை திருப்பி கையில் வாங்கி என்னை அப்படி கூப்பிட்டு என் கையை கெட்டியாக பிடிச்சிருப்பார். இசைதான் எனக்கு பக்கபலம், அது என்றும் புரியும் தக்க நலம், தமிழிசைதான் எனக்கு பக்கபலம். IBC பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், குவீன் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், தோத்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க், Ethnic Healthcare,
Natural Fertility and General Health, Giri Trading Agency, Giri, the culture and the tradition of Bharat, Supreme Furniture, truly stylist, supporting partner, Namma Veedu Vasantha Bhavan, since 1974, vegetarian family restaurant, Kulathur Ram Catering, Punniyam Foundation, grooming partner, Naturals, world's fastest growing salon chain.